நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பார்த்து வருகிறோம். அதிமுக தலைமை டெல்லி சென்று தொகுதி பங்கீடு பேசுவது தொடர்பாக திமுக தரப்பிலிருந்து கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக தரப்பிலிருந்து டெல்லி சென்று கூட்டணி பேசுகிறார்கள் என புலம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் திமுக தலைவர் ஸ்டாலின். 2011 தேர்தலுக்காக டெல்லியில் தவமிருந்து காங்கிரஸ் தலைமைக்காக 6 மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்து கூட்டணி பேசியவர்தானே உங்கள் தந்தை கருணாநிதியும் நீங்களும் என கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். என்ன விவரம்? இணைந்திருக்கிறார் செய்தியாளர் லதா. வணக்கம். தொடர்ந்து திமுக தரப்புல இருந்து அதிமுகவை நோக்கி ஒவ்வொரு முறையும் டெல்லி செல்லும் பொழுது டெல்லி சென்று பேசுறாங்க, தலைமை யாரு, இது போன்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. என்ன பதில் கொடுக்கப்பட்டிருக்கு அதிமுக தரப்புல இருந்து? வணக்கம். நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து பேசியிருந்தார். இதற்கிடையே டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து பேசியது தொடர்பாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம் செய்திருந்தார். தற்பொழுது அவருக்கு அதிமுக தரப்பில் பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அதிமுக தரப்பில் வெளியாகியிருக்கும் அந்த பதிவில் டெல்லி சென்று கூட்டணி பேசுகிறார்கள் என்று புலம்ப ஆரம்பித்து விட்டார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் 2011 தேர்தலுக்காக டெல்லியில் தவமிருந்து காங்கிரஸ் தலைமைக்காக 6 மணி நேரத்திற்கும் மேல் காத்திருந்து கூட்டணி பேசியவர் தானே உங்கள் தந்தை கருணாநிதியும் நீங்களும். உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பிரச்சனை என்றதும் மக்களுக்கு திகார் என்று காங்கிரஸ் சொல்ல, பகீர் என்று பதறி போய் வயதான காலத்திலும் டெல்லிக்கு பறந்து போய் தீர்ப்புக்கு 1 நிமிடங்கள் முன் சோனியா காந்தியை சந்தித்தவர் தானே கருணாநிதி. அறிவாலய மேல்மாடி ரெய்டை பார்த்து பயந்து போய் கீழ்மாடியில் 63 நாயன்மார்களை கொடுக்கிறேன் என்று கூட்டணி பேசியவர் தானே உங்கள் தந்தை. தென் தமிழக மக்கள் வெள்ளத்தில் தத்தளித்த போது மக்கள் எக்கேடாய் கெட்டு போனால் என்ன என்று டெல்லியில் இந்தியா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருந்தவர் தானே நீங்கள். நீங்கள் எல்லாம் அடுத்தவர்களை பார்த்து பேச ஏதாவது அருகதை இருக்கிறதா என்று கடுமையாக சாடி பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இபிஎஸ் அவர்களின் இல்லத்திற்கு உள்துறை அமைச்சர் அவர்கள் நேரில் வந்து விருந்தில் பங்கேற்று கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திய போதெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் கோமாவில் இருந்தாரா என்ன என்ற கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் எங்கள் கூட்டணியை பொறுத்தவரை நாங்கள் பரஸ்பர நல்ல நட்போடு மக்கள் நலனை கருத்திற்கொண்டு செயல்பட்டு வருகிறோம். டெல்லியின் சம்மதம் பெற்று என்று ஸ்டாலின் சொல்வாரானால், ஸ்டாலின் வீட்டிற்கு வந்த ப. சிதம்பரம் யுபிஏ ஆட்சியில் திமுக செய்த ஊழல்கள் குறித்த ஆதாரங்களை காட்டி மிரட்டியதில் பணிந்துதான் திமுக காங்கிரசுடன் கூட்டணியை உறுதி செய்தது என்று நாங்கள் சொல்லலாமா என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் திமுக தரப்பு பேசுவதையெல்லாம் பார்த்தால் ஒரு கதைதான் நினைவுக்கு வருகிறது என்று குறிப்பிட்டு மண்குதிரை கதையை அதிமுக தரப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அதுபோன்றுதான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்ன விடியல் என்ற வார்த்தையை நம்பி வாக்களித்த மக்களை ஏமாற்றி மண்குதிரை ஆட்சியை கொடுத்துவிட்டு மக்களை நட்டாற்றில் தத்தளித்து விட்டது போதாது என்று மீண்டும் அதே குதிரையை 2.0 என கூறி கூவி விற்க பார்க்கிறார் என்று முதலமைச்சரை நோக்கி குறிப்பிடப்பட்டு அந்த பதிவு வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.